இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். மார்னிங் தான் மாவு அரைச்சிருந்தேன். மாவு புளிக்கவே இல்லை. சரி வேறு ஏதாவது பண்ணலான்னு சப்பாத்தியும் காத்தியாவாதி ரெசிபி தான் பண்ணலான் இருந்தேன். அது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ரெசிபி வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். சரி சொல்லுங்கள், என்னையை போலவே யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்ப்போம். கோவம் வரும்போது எங்கேருந்தா அழுகையும் சேர்ந்து வரும்னு தெரியல. நல்லா ஃபோர்ஸாக கோவப்பட்டுட்டு இருப்பேன். சடனாக அழுக வந்துடும். எதுக்கு அழுகுறேன்னே தெரியாது. ஆனால் அது எல்லா சிச்சுவேஷனுக்கும் அது எல்லா இடத்துக்கும் சரியாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்மளை மீறி அந்த கோவத்தோட அழுகையும் சேர்ந்து வருது. வீட்டில் எல்லாம் பரவாயில்ல, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் கூட அதே மாதிரி ஆகிடும் சில நேரத்தில். இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுன்ற விஷயம் இந்த சப்பாத்தி போடுறதுல எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்பாத்தி அடிக்கடி போட ஆரம்பித்து இப்போ சூப்பர் ஃப்ளஃபியாக வருது. தேங்க்ஸ்.